ஹலோ கைஸ், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் திருப்பி கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால தான் கன்டினியூ பண்ண முடியல. ஓகே, ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு பிடிஎஃபாக கொடுத்துட்டு திருப்பி அப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய பேர் வந்து வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறது கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய சிஏ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதும். ஓகேவா, ஸோ அதுக்காக உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக, ஓகேவா, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ரெகுலராக கொடுத்துட்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேண்ட் ரிட்டனாகவே கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த Jan 1 to 2 டேக்கானது மட்டும் நான் உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சே வீடியோ கொடுத்துட்றேன். Jan 3 இருந்த நாளையிலேருந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் வந்து மிஸ்ஸிங் டேஸ் December 23 31 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா குவைத் நாட்டின் உயரிய விருது. ஸோ December 23 வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 20வது சர்வதேச விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த விருதோட பெயர் என்ன அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிறது. ஸோ இது குவைத் நாட்டில், அந்த கண்ட்ரியில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருது. கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷங்களுக்கு அப்புறம் இந்திய பிரதமர் ஒருத்தர் குவைத் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுக்கு அப்புறம் குவைத்துக்கு போயிருக்கிறது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ மோடி அவர்கள் ரீசெண்டாக வாங்கின அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, கயானா, டொமினிக்கனோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்தியா குவைத் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 துறைகளில் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கேட்கலாம்: பாதுகாப்பு, கலாச்சாரம், விளையாட்டு, சூரிய மின்சக்தி. ஓகேவா, ஸோ இந்த 4 துறைகளில் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிறது எந்த நாட்டோட உயரிய விருது அப்படின்னு கேட்டால் தெரியணும், குவைத். அடுத்தது Under 19 மகளிருக்கான ஆசிய கோப்பை T20. ஸோ இது எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா மலேசியா, கோலாலம்பூரில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்தியா விசஸ் பங்களாதேஷ்க்கு நடந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியா வின் பண்ணதுனால இது ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, AABCS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷினாக இப்போல்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, அதனால ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா May 2023 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரனராக அவங்கள மாற்றுறது தான். ஸோ அவங்களுக்கு தொழில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா 35% அளவுக்கு மானியம் கொடுப்பாங்க. அதே போல் 65%க்குரிய வங்கி கடனில் 6% வட்டி மானியம் அப்படிங்கிறது. ஓகேவா, தனியாக அந்த முதலீட்டில் 35% மானியமும் சப்சிடி கொடுப்பாங்க. ஓகே, அது போக வட்டி மானியம், இப்போ பேங்க்ல லோன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வட்டி மானியமாக 6% கொடுக்குறாங்க. ஆதி திராவிட மக்கள் குடியிருப்பை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. February 2024 தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான். இது ரிலேட்டடாக கூட ஒரு கொஷின் அப்படிங்கிறது நம்ம இப்போ லாஸ்ட் Group 2 வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அயோத்திதாச பண்டிதர் பெயரில் குடியிருப்பு திட்டம். ஸோ இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 1000 கோடி ரூபாய். அதே போல் தொல்குடி திட்டம் அப்படிங்கிறதும் சேம் அந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது தான், February 2024. ஸோ பழங்குடியினரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இதுக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 கோடி தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடற்ற பழங்குடியினருக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான் இந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ திட்டங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உலக பொருளாதார உச்சி மாநாடு 2025 எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா January 20 சுவிட்சர்லாந்தில் இருக்க டாவோஸில் நடைபெற இருக்குது. அடுத்தது சர்வதேச ஒட்டக ஆண்டு. யுனைடெட் நேஷன் எந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்கன்னா 2024 தான் சர்வதேச ஒட்டக ஆண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் எந்த வருஷத்தை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் இண்டியா இயக்கம். ஸோ ஃபிட் இண்டியா இயக்கம் 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ஜஸ்ட் மக்களை வந்து ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ உடற்பயிற்சி மூலமாகட்டும் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் மூலமாகட்டும் ஏதாவது மூலமாகவும் மக்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னென்னா ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது மூலமாக உடல் நலத்துக்கு ரொம்ப
ரொம்ப ஆரோக்கியமானது. அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு ஆற்றல், அதை விட அதிகமான பவர் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா சைக்கிள் வந்து ஓட்டுறதுல கிடைக்கும். ஸோ சண்டேஸில் சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபிட் இண்டியாவில் ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புரு பழங்குடியினர். ஸோ இவங்க வந்து ரியாங் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. இவங்க எந்த ரீஜியனை சேர்ந்தவங்க அப்படின்னா திரிபுரா பகுதியை சேர்ந்தவங்க. இந்தியாவின் தண்ணீர் மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா ராஜேந்திர சிங். ஸோ இவருக்கு வந்து சௌத்ரி சரண் சிங் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங். சௌத்ரி சரண் சிங் விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவருக்கு தான், ராஜேந்திர சிங் தான். அடுத்தது கருணாநிதி அவர்களோட நூல்கள். ஸோ கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரோட கிட்டத்தட்ட ஒரு 179 நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், சங்கத்தமிழ், இதெல்லாம். அடுத்தது வால்ட்னர் கோப்பை. ஸோ வால்ட்னர் கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டோடு தொடர்புடையதுன்னா டேபிள் டென்னிஸ். ஸோ இந்த டேபிள் டென்னிஸோட தொடர்புடைய ஒரு பிளேயரோட நேம் வந்து மணிகா பத்ரா. இவங்க ரீசெண்டாக ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கேற்றிருப்பாங்க, ஓகேவா, அதில் வின் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தேசிய கணித தினம். ஸோ எப்போனா December 22. அதே மாதிரி தேசிய கணித ஆண்டு அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா 2012, ஓகேவா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1887 ஈரோட்டில் ராமானுஜம் அவர்கள் பிறந்திருப்பாங்க இந்த December 22. ஸோ அவரை மேதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அவரோட பிறந்த தினத்தை தேசிய கணித தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ராமானுஜம் நம்பர் அப்படிங்கிறது 1729. அடுத்தது தேசிய விவசாயிகள் தினம். ஸோ December 23 சௌத்ரி சரண் சிங் அவர்களோட பர்த்டே. நம்மளோட முன்னாள் பிரதமர் தான் இவர். ஸோ இவர் எழுதின ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து யார் எழுதியிருப்பாங்க, 1901 வந்து ஒருத்தர் எழுதியிருப்பார். ஸோ அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது December 24 கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீதிபதி வே. ராமசுப்ரமணியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து எத்தனையாவது தலைவர் அப்படின்னா 9வது தலைவர். இவரை நியமித்தது யாருன்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பாங்க. ஸோ இந்த மனித உரிமைகள் ஆணைய தலைவராக அருண்குமார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். அவருக்கு அப்புறம் வந்து விஜய பாரதி சயனி அப்படிங்கிறவங்க சும்மா பொறுப்பு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறமா ஒரு பெர்மனன்ட் தலைவர் அப்படின்னா யாருன்னா ராமசுப்ரமணியம். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட இதுதான் முதல் டைம், அதனால கண்டிப்பாக இது கேட்கலாம். ஸோ இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா October 12, 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோபர்தன் யோஜனா. ஸோ கோபர்தன் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா பசும் சாணம் மூலம் உயிர் வாயு தயாரிக்கிறது தான். ஸோ இந்த பசும் சாணம் அப்படிங்கிறதுலலாம் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த யோஜனா எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா April 2018. ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. கோபர்தன் அப்படிங்கிறது கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். galvanizing organic bio agro resources done அப்படிங்கிறது தான் கோபர்தன், ஓகேவா. அடுத்தது முத்ரா யோஜனா. ஸோ முத்ரா யோஜனா அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க April 8, 2015. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முத்ரா யோஜனாவில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற 3 கேட்டகரி இருக்கும். ரீசெண்டாக இதில் தருண் ப்ளஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இதில் கடன் பெறுறதுக்கான உச்சவரம்பு வந்து 20 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சிசு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும், கிஷோர்னா 50,000லேருந்து 5 lakhs வரைக்கும், தருண் அப்படிங்கிறது 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும், தருண் ப்ளஸ் வந்து 10 lakhs to 20 lakhs. ஸோ இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான், கேட்பாங்க. அடுத்தது தேசிய நுகர்வோர் தினம் எப்போனா December 24. ஸோ அதே மாதிரி உலக நுகர்வோர் தினம் அப்படிங்கிறது 15 March, ஓகேவா. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நுகர்வோர் உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறது வந்து 1986 வந்து கொண்டு
கோப்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்போ அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னா 2019 பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பண்ணினது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 20 ஜூலை 2020 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், CCPA. ஸோ இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரியான கேசஸை டீல் பண்ணுது அப்படின்னா மாவட்ட அளவில் 1 கோடி ரூபாய் வரைக்குமான அந்த நுகர்வோர் குற்றங்களும், மாநில அளவில் 1 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும், நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அபவ் 10 crore வரைக்குமே, அபவ் 10 crore அப்படிங்கிற இதில் நுகர்வோர் குற்றச்சாட்டுகள் எடுக்கப்படும். ஓகேவா? ஸோ ரூல்ஸ் எக்ஸ்டெண்டட் டு இ-காமர்ஸ், இந்த இ-காமர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணுற வணிகங்கள். ஸோ அதுக்குமே இந்த 2019 அமெண்ட்மெண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப். ஸோ இது எங்கெல்லாம் நடைபெற இருக்குது அப்படின்னா கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா 3 பிளேசஸில் நடைபெற இருக்குது. யூஸ்வலாக ஒரு பிளேஸில் தான் நடக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து எங்கே 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக போட தெரியணும். அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் சம்மன் உதவித்தொகை திட்டம். ஸோ இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா டெல்லியில். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த தலித் இன மக்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த அம்பேத்கர் சம்மன் உதவி திட்டம். அடுத்தது இந்தியாவின் முதல் உயிர் பற்றுமின் உயிர் பிட்டுமின், BITUMEN. ஓகேவா? பிட்டுமின் சாலை அப்படிங்கிறது. ஸோ இந்த பிட்டுமின், உயிர் பிட்டுமின், பயோ பிட்டுமின் அப்படின்னா என்னென்னா கழிவுகள்லேருந்து பெறப்படுற பொருள் மூலமாக போடப்பட்ட சாலை தான் இந்த உயிர் பிட்டுமின் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டாக எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மன்சார் அப்படிங்கிற பிளேஸ், நாக்பூரில் இருக்குது. அங்கே தான் நேஷ்னல் ஹைவே 44. ஓகேவா? ஸோ அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இணைய தயார்நிலை குறியீடு. ஸோ இன்டர்நெட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியாவோட ரேங்கிங் எவ்வளோனா 49வது இடம். ஸோ 58.63 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் USA, செகண்ட் பிளேஸில் சிங்கப்பூர், தேர்ட் பிளேஸில் ஃபின்லாண்ட் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் குறியீட்டில் இந்தியா இந்த பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 2024 இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் வித் பாயிண்டோட சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் நான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் ரீகேப் கொடுக்கல இதுக்கு மட்டும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தாலும் சரி, இல்லைனா கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, எப்படின்னாலும் கொஞ்சம் இந்த வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய புவியியல் ஆய்வு மையம் அப்படிங்கிறத எப்போ ஃபஸ்ட்டாக தொடங்கியிருப்பாங்கன்னா 1851. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டாவில் இருக்குது. ஸோ இதோட ரீஜனல் ஆஃபீஸஸ் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேசஸில் மொத்தமாக இருக்குது. லக்னோ, ஜெய்ப்பூர், நாக்பூர், ஹைதராபாத், ஷில்லாங் அண்ட் கல்கத்தா. ஓகேவா? ஸோ இதுவுமே கேட்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் ஒரு டேட்டா இருக்கும். சுரங்கம் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் 1957. ஓகேவா? ஸோ இது எங்கே இதோட தலைமையிடம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 10th ஜியாகிரஃபி புக்லேயே இருக்கும். இது எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2023. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2023 ஆகஸ்ட் 17 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக டங்ஸ்டன் ஆலை அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு இல்லையா, மதுரை அரிட்டா பட்டியில் அந்த விஷயம் ரிலேட்டடாக வந்தது தான் இது. ஸோ இந்த டங்ஸ்டன் முதலான மிக முக்கிய கனிமங்களை ஏலம் விடுற உரிமை மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற சட்ட திருத்தம் தான் இந்த 2023 சட்ட திருத்தம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது மாநில ஆளுநர். ஸோ ஒரு 6 மாநிலங்களுக்கு ஆளுநரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆளுநரை நியமிக்கிறதுக்கான ஆளுநர் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் 153. ஸோ அவரை யார் நியமிப்பார்னா பிரசிடென்ட் நியமிப்பார். அதுக்கான ஆர்டிக்கல் 155. ஸோ 157 என்ன சொல்லணும் அப்படின்னா ஆளுநருக்கான தகுதிகள் பற்றி சொல்லும். அதாவது ஆளுநர் அப்படிங்கிறவர் 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், அந்த மனநிலை சரியில்லாதவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க
கொடுக்காதவராக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது ஆர்டிகல் 157. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநர் மாற்றிருக்காங்க அப்படின்னா, கேரளாவுக்கு ராஜேந்திர விஸ்வநாத் அப்படிங்கிறவரும், பீகாருக்கு ஆரிஃப் முகமது கான். ஸோ இந்த ஆரிஃப் முகமது கான் தான் வந்து கேரளாவோட ஆளுநராக இருந்திருப்பார், அவரை மாற்றிட்டாங்க. மணிப்பூருக்கு அஜய் பல்லா, ஒடிசாவுக்கு ஹரிபாபு, மிசோரம் வந்து விகே சிங். ஓகே, ஜஸ்ட் இவங்க நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ டிசம்பர் 18, 2021 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் தான் கட்டணமில்லா சிகிச்சை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அந்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் வரைக்குமே கட்டணமில்லா சிகிச்சை. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி 48 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆஃப் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க, சர்டைன் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும், கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்கப்படும். அதுதான். ஓகே, ஸோ ரோடு ஆக்சிடென்ட் நடந்தால் இமீடியட் ட்ரீட்மெண்ட். அடுத்தது சோடினை பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவமணி. ஸோ இது வந்து வெம்பக்கோட்டை விருதுநகர் அகழ்வாய்வில் கிடச்சிருக்குது, சோடினை பீங்கான். ஓகே, அடுத்தது PRSI பப்ளிக் ரிலையன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதோட 46வது தேசிய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் நடந்துச்சு. இதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 விருதுகள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கர் விண்கலம். ஸோ இது வந்து சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக நாசாவால் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான் பார்க்கர் விண்கலம். இந்த பார்க்கர் விண்கலம் அனுப்பப்பட்ட ஆண்டு 2018. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வீரபால திவாஸ். ஸோ எப்போனா டிசம்பர் 26. ஆக்சுவலாக இந்த வீரபால திவாஸ் அப்படிங்கிறது இந்த கோவிந்த் சிங் இருக்காங்கல்ல, ஸோ அவரோட 2 பையங்க வந்து தங்களோட உயிரை தியாகம் பண்ண தினத்தை தான் வந்து வீரபால திவாஸ் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். ஸோ இது என்னென்னா கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். அடுத்தது இந்தியாவின் முதல் பூஜ்ய கழிவு விமான நிலையம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவி அஹில்யாபாய் கோல்கர் அப்படிங்கிற விமான நிலையம் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்தூர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தூய்மையான நகரம் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூஸாக அவார்ட் வாங்கிட்டு இருக்கிறது எதுனா இந்தூர் தான். அடுத்தது கோ டு குளோபல் டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் 2025 என வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையால் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலம் எதுனா மத்திய பிரதேஷ். ஓகேவா, ஸோ இந்த மத்திய பிரதேஷில் தான் ரதபானி புலிகள் சரணாலயம், இந்தியாவோட 57வது புலிகள் சரணாலயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது. ஸோ இது ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ இவர் எழுதின புத்தகங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 புத்தகம், ஒய் பாரத் மேட்டர்ஸ் அண்ட் த இந்தியா வே அப்படிங்கிறது. இந்த ஒய் பாரத் மேட்டர்ஸ் ரீசெண்டாக அந்த UPSC எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே கொஸ்டின் வந்து நம்ம TNPSC எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது தேசிய நல்லாட்சி தினம். ஸோ 2014 தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். யாரோட பிறந்த தினம் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட பிறந்த தினம். ஸோ இவர் 3 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஆக்சுவலாக 2 டைம் வந்து இடைக்கால பிரதமராக கொஞ்ச நாள் மட்டும் இருந்திருப்பார், ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பிறந்த தினம் 100வது பிறந்த தினம் தான் இப்போ இந்த வருஷம். ஸோ இவருக்கு பாரத ரத்னா 2015 கொடுத்துருப்பாங்க, பத்ம விபூஷன் வந்து 1992 கொடுத்துருப்பாங்க. இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25, 1924 குவாலியர் மத்திய பிரதேஷ். கண்டிப்பாக வாஜ்பாயை பற்றின கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இவர் சொன்ன இல்லையா 3 தடவை 1996 ஒரு 13 நாள் தான் இருந்திருப்பார். அடுத்து 98 to 99 கொஞ்ச நாள், 99 2004 வரைக்கும் ஃபுல் பீரியடையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அடுத்தது டிசம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய பிரதேச நதிகள் இணைப்பு திட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கென் பெட்வா நதிகள் வந்து இணைச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லலாம். 1980 பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ கொண்டு வந்த திட்டம் அப்போலேருந்து பிளான் பண்ணி அதுக்கு கீழே ஃபஸ்ட்டாக செயல்படுத்துகிற திட்டம் தான் இந்த கென் பெட்வா அப்படிங்கிறது.
அதே போல் பார்த்தீங்கன்னா தௌதான் நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கிறதும் மத்திய பிரதேஷில் கொண்டு வர போகிறாங்க. ஓம்கார்வேஸ்வரில் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் எல்லாமே மத்திய பிரதேஷ் தான். ஸோ இந்த கென் பெட்வாவால் இது வந்து எந்த நதியோட துணை நதி அப்படின்னு கேட்பாங்க. யமுனா நதியோட துணை நதி தான் இது. ஸோ கென் மூலமாக மத்திய பிரதேஷும் பெட்வா மூலமாக யூபியும் பயனடைவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 221 கிலோமீட்டர்ஸ் கால்வாயும் 2 கிலோமீட்டர் சுரங்க கால்வாய் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட இருக்குது. சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வந்து குடிநீர் வசதி பெற போகிறாங்க. உத்தரப்பிரதேஷோட பந்தேல்கண்ட் பகுதியில் வறட்சியை போக்குறது இந்த திட்டம் தான். 8 வருஷத்தில் இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இது 2021 பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 44,605 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது எம்டி வாசுதேவன் நாயர் மறைவு. இவர் ஞானபீட விருது பெற்றவர். ஆக்சுவலி இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர். ஓகேவா. 1995 மலையாள எழுத்தாளர். அண்ட் 2005 பத்மபூஷன் விருதும் கேந்திர சாகித்ய அகாடமி அப்படிங்கிற விருது 1969 வாங்கியிருப்பாங்க. ஸோ 1969 எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே விருது ஃபஸ்ட்டாக தேவிகா ராணி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்தது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆகஸ்ட் 9, 2019 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன்படி என்னன்னா 90 நாட்களுக்குள் நுகர்வோரின் புகார்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு சொல்லியிருப்பேன். 2020 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலர் 1923 தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்கியிருப்பார். அதே மாதிரி லேபர் கிசான் கெசட் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் தொடங்கியிருப்பார். முதல் அகில இந்திய தொழிற்சங்கம் 1920 பாம்பேயில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட முதல் தலைவராக லாலா லஜபதி ராய் தான் இருந்திருப்பார். அதே போல் காந்தியும் லெனினும் அப்படிங்கிற நூல் எஸ்ஏ டாங்கே எழுதினது 1922 சோஷியலிஸ்ட் வார இதழாக இது வந்து வெளிவந்திருக்கும். காந்தி ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்தது 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டில் தான். ஸோ டிசம்பர் 26, 27 நடந்திருக்கும். இவர் பிரசிடெண்ட்டாக இருந்து 100 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து எத்தனையாவது ஐஎன்சி மீட்டிங் அப்படின்னு கேட்பாங்க. 39வது ஐஎன்சி மீட்டிங்க்கு தான் காந்தியடிகள் தலைமை தாங்கினார். அடுத்தது ஸ்வமித்வா திட்டம் 2020 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ கிராம பகுதியில் நில ஆய்வு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபட தயாரிப்பு அதுதான் வந்து இந்த ஸ்வமித்வா திட்டம். அடுத்தது ராஷ்டிரபர் வலைதளம். ஸோ இது வந்து பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கினது தான். தேசிய நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்கள் அறிய. அதாவது என்னென்னா இப்போ ஆகஸ்ட் 15, ஜான்வரி 26 எல்லாம் என்ன சுதந்திர தினம், குடியரசு தினம். ஸோ இது குறித்த ஒரு அஜெண்டா இல்லை என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வலைதளம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பாதுகாப்பு அமைச்சகம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவோட தேசிய பறவையாக எது வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெண்தலை கழுகு. இவ்வளோ வருஷம் இருந்துச்சு, பட் அஃபீஷியலாக அது வந்து அவங்க முடிவெடுத்து தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றலை. இப்போ ஜோ பைடன் வந்து அவர் பதவியொட்டி இறங்கியிருக்காருல. ஸோ இந்த டைமில் அவர் வந்து ஒரு தீர்மானம் மூலமாக மசோதா கொண்டு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வெண்தலை கழுகு. ஸோ கேட்கலாம் இந்த கொஸ்டினும். அடுத்தது மதன் மோகன் மாளவியா. ஸோ மதன் மோகன் மாளவியா 25 டிசம்பர் 1861 அலகாபாத்தில் பிறந்தார். ஸோ இவர் வந்து காந்தி இவரை என்னன்னு சொல்லுவார்னா மகாமனா அப்படின்னு சொல்லுவார். கர்மயோகி அப்படின்னு இவர் அழைச்சது யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ இவர் எந்தெந்த ஐஎன்சிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாருன்னா 1909. ஸோ 1909 முக்கியமான நிகழ்வுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மின்டோ மார்லி சீர்திருத்த திட்டம். அடுத்தது 1918 ஐஎன்சி காங்கிரஸ்லேயும் 1932 ஐஎன்சி காங்கிரஸ்லேயும் இருந்திருப்பார். 1933 நெல்லிசன் குப்தா அப்படிங்கிறவங்க ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக ஆக்சுவலாக அவங்கள தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவரை முன்மொழிஞ்சிருப்பாங்க. பட் வந்து 1933 வந்து ஐஎன்சி செஷன் அப்படிங்கிறதே நடந்திருக்காது. ஓகேவா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இவர் தான் வந்து ஆக்சுவலாக அன்னி-பெசன்ட் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டே பனாரஸ் இந்து காலேஜ் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. அதை பல்கலைக்கழகமாக உயர்த்தினது யாருன்னா மதன் மோகன் மாளவியா தான். ஸோ அன்னி-பெசன்ட் வந்து எந்த இயர் ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க எழுதின புத்தகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் அன்னி-பெசன்ட். அண்ட் அவங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற இயரையும் சொல்லுங்கள். ஸோ இவர் மதன் மோகன் மாளவியா எப்போ இறந்தாருன்னா 12 நவம்பர் 1946. இவருக்கு பாரத ரத்னா 2014 கொடுத்துருப்பாங்க. வாஜ்பாய்க்கு 2015 கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது 27வது டிசம்பர் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு. ஸோ இவரை பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இவர் வந்து 14வது பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல 13ன்னு கொடுத்துருப்பாங்க, 14 தான் கரெக்டு. 2004லேருந்து 14 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இவருக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருப்பாங்க. 1991 ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருப்பார். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் தான். 1932 செப்டம்பர் 16 பிறந்திருப்பார். 1982 to 85 ஆர்பிஐ கவர்னராக இருந்திருப்பார். ஸோ இப்போ ஆர்பிஐ கவர்னர் 26th ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 25th வந்து சக்திகாந்த தாஸ் இருந்திருப்பார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ இப்போ அவருக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது 1985 to 87 திட்டக்குழுவோட துணைத் தலைவராக இருந்திருப்பார். 1991 நிதியமைச்சராக இருந்திருப்பார். புதிய பொருளாதார கொள்கையாகட்டும், கலப்பு பொருளாதாரம், ஸோ இதெல்லாம் கொண்டு வந்த பெருமை யாருக்கு தான் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்களை தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் இவரோட பீரியடில் தான் மன்ரேகா ஆக்ட், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், ஆர்டிஏ ஆக்ட், ஆர்டிஇ ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஸோ இது வந்து 2005, இது வந்து 2009. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு 2013 எல்லாமே வந்து இவரோட பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சீக்கிய மதத்தை சேர்ந்த முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இவர் தான். 1987 இவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இவர் பீரியடில் தான் சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005, ஓகேவா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. வன் செயல் தடுப்பு சட்டம் 2005, அதுவும் இவர் பீரியடில் தான். சந்திராயன் 1 அப்படிங்கிறது இவரது பீரியடில் தான் ஏவப்பட்டிருக்கும். ஸோ இதோட திட்ட இயக்குனர் தான் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. கையருகே நிலா அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட எழுதியிருப்பார் இல்லையா, அவர் தான். அடுத்தது தொற்று நோய் தயார் நிலைக்கான சர்வதேச தினம் டிசம்பர் 27. அடுத்தது பால புரஸ்கார் விருது 17 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனனி அப்படிங்கிறவங்களும் அதில் வந்து கலை கலாச்சார பிரிவு கேட்டகரியில் வாங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜனனிக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது த சாட்டானிக் வர்சஸ் சாத்தானின் கவிதைகள் அப்படிங்கிற நூல் யாரோடது அப்படின்னா சல்மான் ருஷ்டி. ஸோ இவரோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய டைம் வந்து மர்டர் அட்டம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அவர் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு இன்னமும் உயிரோடு தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அவரோடது தான் வந்து இந்த சாட்டானிக் வர்சஸ். இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு புக்காக இருந்துச்சு. இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இவரை வந்து நிறைய டைம் கொல்லலாம் ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எழுத்தறிவில் இந்தியா 124வது இடத்துல இருக்குது. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு கொள்கையை யுனைடெட் நேஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2006 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சிவப்பு பாண்டா கரடிகள் வந்து எந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா நெதர்லாந்து. கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா நமக்கு வந்து இந்த சிறுத்தை புலிகள் அப்படிங்கிறது நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்துலாம் கொண்டு வந்தாங்க, குனோ தேசிய பூங்கா மத்திய பிரதேஷுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சிவப்பு பாண்டா கரடிகளும் நெதர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்தது 2023 கவிக்கோ விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களுக்கு. ஸோ அதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்களை பற்றி பார்க்குறதுல ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா அவரை பற்றின ஒரு புத்தகம் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது யாரை பற்றின புத்தகம்னா மன்மோகன் சிங் அவர்களை பற்றினது. இதை எழுதினது யாருன்னா சஞ்சயா பாரு அப்படிங்கிறவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 28, 29, 30, 31. ஓகே, 4 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மார்பர்க் வைரஸ் தொற்று. ஸோ இந்த தொற்று வந்து எங்கள் கண்ட்ரியில் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா ருவாண்டா. இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். இந்த கண்ட்ரியில் மார்பர்க் வைரஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாக்கி இந்தியா லீக் 2024. இது எங்கே நடக்குது? ஒடிசா, ரூர்கேலா. நெக்ஸ்ட்டு ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி விண்கலன். ஸோ இது வந்து PSLV C-60 மூலமாக விண்ணில் ஏவப்பட இருக்குது. ஸோ இதுதான் வந்து 100வது விண்கலன் அப்படிங்கிறது ஏவப்பட இருக்கிறதா சோம்நாத் அவர்கள் வந்து நேற்று சொல்லியிருப்பாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்ட விரிவாக்கம். ஸோ புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 ஆசிரியர் தினமான அன்னைக்கு இதை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இப்போது டிசம்பர் 30, 2024 தூத்துக்குடியில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள், இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் 6th to 12th தமிழில் படித்து காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மந்த்லி 1000 கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த புதுமை பெண் திட்டம்.
அடுத்தது புதிய பாம்பன் ரயில். ஸோ பாம்பன் ரயில் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1914 ஜனவரி 24 தொடங்கியிருப்பாங்க. இப்போ புதிய பாம்பன் ரயில் வந்து 2025 ஜனவரியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கடல் நீரால் துருப்பிடிப்பதை தவிர்க்கிறதுக்காக இரும்பு ஜிங்க் பாலிசிலோக்ஷன் பெயிண்ட் அப்படிங்கிற முலாமெல்லாம் பூசி இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது களஞ்சியம் செயலி. ஸோ களஞ்சியம் செயலி அப்படிங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கானது. டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு அனைத்து நிலை அலுவலர், பணியாளர், ஸோ அவங்க எல்லாருமே ஏதாவது லீவ் எடுக்கணும், இல்லைனா பென்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது அப்ளை பண்ணணும், அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த களஞ்சியம் அப்படிங்கிற ஆப்பில் அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதை வந்து எல்லா பயனையும் அவங்க பெற முடியும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது constitution75.com வலைதளம். ஸோ இது வந்து தேசத்தின் குடிமக்களை அரசமைப்பு சட்ட பாரம்பரியத்துடன் இணைப்பதற்கான ஒரு வலைதளம் தான் இந்த constitution75 அப்படிங்கிறது. தமிழ் பயிற்றுவிக்கும் திட்டம் எந்த கண்ட்ரியில் வந்து ஆக்சுவலாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபிஜியில் தமிழ் ஆசிரியர்களை கொண்டு தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ இது கேட்கலாம். அடுத்தது பஸ்தர் ஒலிம்பிக் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் நடைபெற்றுச்சு. ஓகேவா. அடுத்தது வேவ்ஸ் மாநாடு, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் February 2025 இந்தியாவில் நடக்க இருக்குது. பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டம். ஸோ இது என்னென்னா 2024-25 நம்ம மத்திய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான். 5 வருஷத்தில் 1 கோடி இளைஞர்களுக்கு நாட்டின் முன்னணி 500 நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற வாய்ப்பை கொடுக்கறது தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். அண்ட் இதன் மூலமாக பயன்பெற இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த ப்ரோக்ராமில் வந்து பதிவு பண்ணி செலக்ட் ஆகிறவங்க அவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 12 மாதங்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பாங்க. அது போக 6000 ரூபாய் அப்படிங்கிறது மானியம் சப்சிடியாகவும் கொடுப்பாங்க. உலகின் மிகப்பெரிய அணை வந்து சியாங். ஸோ சைனா வந்து பிரம்மபுத்திரா ஆற்றோட குறுக்க கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் கொனேர் ஹம்பி இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை வின் பண்ணிட்டாங்க 2019. இது வந்து செகண்ட் டைம். உலகின் அதிவேக ரயில். ஸோ சைனாவில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். CR450 நவீன தொழில்நுட்பம். CR450 அப்படிங்கிறது அதோட பெயர். மினி டைட்டில் பூங்கா எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா தூத்துக்குடி. 100% கிராமப்புற குழாய் நீர் விநியோகம் பஞ்சாபில் கொடுக்க இருக்காங்க. சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியா வெர்சஸ் நேபாள் இவங்களுக்கு இடையில நடக்கிற கூட்டு இராணுவ பயிற்சி. சிறந்த வெளிநாட்டு விமான நிலையம் 2024 எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாஸுமே கொடுத்துட்டேன். அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குமோ பண்ணுறாங்க வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லலாம், ஆர்எல்ஸ் டெலிகிராமில் சொல்லலாம், ஆர்எல்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.